நீங்க பாட்டுக்கு நீங்க இந்த ரெக்கார்ட பார்த்துக்கிட்டு, படிச்சுக்கிட்டு, யோசனை பண்ணிக்கிட்டு, உங்க அறிவ புகுத்துங்க. இப்ப எப்படின்னா, முதல்ல வந்து முன்னுரைன்னு நீங்க எழுதியாகணும். ஒரு தீசிஸ்னா முன்னுரை. என்ன முன்னுரை? நீங்க என்ன தலைப்பெடுத்திருக்கிறீங்க? தியானம், அறிவு. தியானம்னா என்ன? அறிவுனா என்ன? இத வந்து சயின்ஸுக்குள்ளார எப்படி நம்ம கொண்டு போறோம்? தத்துவ விளக்கத்துல வேதாத்திரி மகரிஷி இப்படியெல்லாம் சொல்றார். அவருடைய தியானம் என்ன? அறிவுனா என்ன சொல்றார்ன்னு சொல்லி எழுதிக்கீங்க. சயின்ஸ் தியான அறிவ பத்தி என்ன இதுவரையிலும் கண்டுபிடிச்சிருக்குது எழுதிக்கங்க. என்னுடைய எண்ணம் தியானம் அறிவு என்றால் அப்படின்னு எழுதி கன்க்ளூஷன் போட்டு குடுங்க. இத வந்து பேப்பர்ல எழுதி நீங்க சப்மிஷன் பண்ணலாம். இதுதான் முடிவுரை. இதுல ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இத முதல்ல நீங்க குறிங்க. முன்னுரைன்னு போட்டு இப்படி எழுதுங்க. அடுத்தது தியானத்த பத்தி, அறிவ பத்தி வேதாத்திரி மகரிஷி தத்துவமா என்ன குடுக்குறாரு? பாடல்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா கோட் பண்ணிக்கங்க. சயின்ஸ் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா, தியான அறிவ பத்தி என்ன சொல்லுது கோட் பண்ணிக்கங்க. நீங்க இத 2யும் கம்பேர் பண்ணி, இந்த தத்துவத்த இந்த சயின்ஸுக்குள்ளார இப்படி கொண்டு போனா ஈஸியா இருக்கும். உங்களுடைய முடிவு உரைய குடுங்க. இதுக்கு மேல ஐடியா, ஃபார்மேட் இருந்ததுன்னா யாராவது சொல்லுங்க. வரிசையா சொல்லலாம். எல்லாருமே சொல்லுங்க. அவிங்க அவிங்க வழி சொல்லுங்க. நீங்க குறிச்சுக்கம்மா. கண்மணி அம்மா 2 பேரும் வந்திருக்கிறீங்களா? குறிச்சுக்குங்க. நீங்க இத எழுதுங்க. இப்ப எழுதி சப்மிட் பண்ணிப்புடுங்க. 1 நாள் டைம், 2 நாள் டைம்லாம் உங்க ஓவர். உங்களது வந்து நீங்க குடுத்துருங்க. அவருக்கு தியாகராஜன் ஐயா போட்டுவிட்டீங்கன்னா, அவரு படிச்சு பார்த்து குழுவுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இதுக்கு சரிங்க ஐயா. மாற்று கருத்து இருந்தா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தியானம்னா என்ன? அறிவுனா ஐயா, என்ன? நேத்து நேத்து ஒரு டெம்ப்ளேட் வந்து எல்லாத்துக்கும் குடுத்துருக்கேங்க ஐயா. அந்த சரி. டெம்ப்ளேட்ல இருக்கிற தலைப்ப வந்து அவங்க ஃபாலோ பண்ணா போதும். அந்த தலைப்புகள்ல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். நேத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். எத்தன பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. பாத்துட்டேங்க ஐயா, பாத்தேங்க ஐயா. நீங்க அம்மா இப்ப கலாவதி அம்மாவுது அனுப்பிச்சிருக்கீங்க. இல்லம்மா. இப்ப நீங்க அத பத்தி எழுதிட்டீங்களா? டெம்ப்ளேட்ட பார்க்கறது இல்ல. நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க அதுல? நான் இந்த மாரி தானங்க ஐயா எழுதினேன். தியானம்னா என்னன்னு ஒரு 5, 6 டெஃபினிஷன் எழுதினேன். ஒரு 10 டெஃபினிஷனே எழுதினேன். அறிவுனா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் எழுதினேன். அதுக்கப்புறம் வேதாத்திரியத்துல கவி கொஞ்சம் எடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தேங்க ஐயா. அப்புறம் இன்னும் என்னுடைய கருத்துக்கு நான் இன்னும் வரலைங்க ஐயா. அவ்வளவுதான். ரைட். இருங்க. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் தியான அறிவ பத்தி இங்க இருக்கிறவங்க தெரிஞ்சத சொல்லுவாங்க. உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ, டேஸ்ட்டா இருந்ததுன்னா அந்த வரிய கோத்துங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். மனம் புலன்கள் வழியாக வெளிப்புறப்பொருள்கள் மீது செல்லுவதை குறைத்து அகப்பொருளுக்குள் செல்லுவதே தியானம். இப்ப நான் சொல்றேன். இது உங்களுக்கு நல்லா இருந்தா இந்த வரிய எடுத்துக்கங்க. ஓகேங்க ஐயா. நன்றி. அது இயற்கையில் இருக்கும் ஒழுங்கு அமைப்பு தான் அறிவு எனப்படுவது. இது என்னுடைய வரி. அது மாரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நீங்க இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு YouTubeலயோ, WhatsAppலயோ ஐயா போட்டுருவாரு. நீங்க மெதுவா படிச்சு உங்களுக்கு எது டேஸ்ட்டா இருக்குது, உங்க அனுபவத்துல எது ஒத்து வருதோ, அத நீங்க லைன்ல எழுதி குடுத்து விட்டுருங்க. சார் அடுத்தது யார் வேணாலும் பேசலாம். தியானம், அறிவ பத்தி. ஐயா ஐயா, அதுக்கு வாழ்க அதுக்கு முன்னால வளமுடன். ஒரு ஜஸ்ட் ஒரு என்னோட ஸ்க்ரீன் தெரிஞ்சதுன்னா, அந்த ஃபார்மேட்ட மட்டும் சொல்லிருங்கய்யா. அதுக்கு அதுக்கு ஒவ்வொன்னுக்கும் விளக்கம் குடுத்துருங்க. இந்தா பாருங்க தெரியுது. நீட்டா தெரியுதுங்க இப்ப ஐயா. வந்து தலைப்புன்னு ஒண்ணு நான் சும்மா இது வந்து ஒரு சாம்பிள் தான். தலைப்பு வந்து இந்த மாரி வேதாத்ரி மகரிஷி, குண்டலினி யோகா, சக்கரங்களுடன் நரம்பியல் தொடர்புகள். ஏன்னா நேத்து வந்து ஐயா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. வ அ இவங்க ஜெயபால் ஐயா. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு எடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா இத ஒண்ணு போட்டிருக்கேன். அப்ப இதுல நார்மலா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும். அத கூட ஃப்ரீயா விட்டுருங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்க பேர் மட்டும் குடுத்துருங்க. அக்னாலஜ்மென்ட் ஃப்ரீ விடுங்க. பர்ப்பஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பர்ப்பஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ இந்த உரையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவா என்னன்னு சொல்லணும். இந்த கட்டுரையின் நோக்கம் வேதாத்ரி மகரிஷி வழங்கிய குண்டலினி யோகா பயிற்சிகளில் உயிர் சக்தியானது சக்கரங்கள் வழியாக மூளை மற்றும் நரம்பு மண்டலத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை விளக்குவதாகும். மேலும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் நரம்பியல் செயல்பாடுகளுக்கும் இடையிலான பாலத்தை அறிவுபூர்வமாக பகுப்பாய்ந்து எளிய முறையில் விளக்குவதாக அமையும். இதுதான் ஒரு சாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பர்பஸ் நீங்க கொடுக்கணும் ஸ்பெசிபிக்கா. அப்ப தவம்னு எடுத்திருக்கோம், தவம் அறிவுன்னு எடுத்திருக்கோம்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மெயின் பாயிண்ட் வந்து வேதாத்திரிய தத்துவம் விளக்கம். இப்ப தவம் என்றால் என்ன? நான் சும்மா 2 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். இப்ப ஐயா சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க உங்களுக்கே ஒண்ணு மனசுல தோணி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேதாத்திரிய தத்துவத்தையும் மேற்கோள் காட்டிக்கலாம். தத்துவத்தின் நோக்கம், குண்டலினி சக்தி என்றால் என்ன, சக்கரங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய தொடர்புகள் என்ன, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு கூட கொடுக்கலாம்.
ஒவ்வொரு சக்கரத்துக்கும் என்னென்ன இது இருக்கு, பயன்பாடுகள் இருக்கு, அதனுடைய விளக்கங்கள், மூளையின் செயல்பாடு, நரம்பியல் பிணைப்பு, இப்படிதான் வந்து ஒன்னொன்னா நீங்க டெவலப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து உங்களுடைய டாபிக் எடுத்திருக்கோம், தவம்னு எடுத்திருக்கோம். அப்படின்னா தவத்தை பத்தி முதல்ல பர்பஸ் ஆஃப் ஸ்பீச், தவத்துல தவம், கான்சியஸ்னஸ், இது 2 எடுத்திருக்கோமா? அப்ப இந்த 2ல நீங்க முதல்ல தவம் என்றால் என்னங்கிறது விளக்கம் இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சொல்லவா? சொல்லுங்கம்மா. தியானம் என்பது புறத்தே அலைந்து கொண்டிருந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அகத்தே நோக்குவது தியானம். அறிவுங்கிறது சிந்தனை ஆற்றல். அவ்வளவுதாங்கய்யா. வாழ்க வளமுடன். நான் ஆராய்ச்சியில இல்ல, பார்வையாளர் தான். ரைட். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லுங்க வரிசையா. சிவபிரகாசம் ஐயா, சாந்தி அம்மா, சசிகலா அம்மா, சாமுண்டி அம்மா, வரிசையா எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆரம்பிங்க ஒவ்வொருத்தரா. தெரிஞ்சது சொல்லுங்க. ஜெயபால் ஐயா வந்திருக்கிறாரு. ஏதாவது தெரிஞ்சதை ஒவ்வொன்று சொல்லுங்க. தெரியலன்னா கம்முன்னு இருந்துருங்க. ஒண்ணும் இல்லை. சொன்னதே திருப்பியும் சொல்ல வேண்டாம். சொல்லுங்கம்மா. தவம் என்பது உடலை வற்புறுத்தும் செயல் அல்ல. முதல்ல எல்லாரும் புரிஞ்சு தயவு செய்து சிறுமையாக்கும் பயிற்சி. சாந்தி அம்மா கொஞ்சம் பொறுங்க. டவர் கவரிங் ஏரியாவில் பேசுங்கம்மா. நான்லாம் டிரைவிங்ல வர்றேன், கொஞ்சம் கூட கேட்காது. உங்களுக்கு அருவருப்பா இருக்கும். டிரைவிங்ல வரும்போது வேற வழி இல்லை. அப்படி இருந்ததுன்னா தயவு செய்து மியூட் பண்ணிக்கிங்க. நீங்க கவரிங் ஏரியாவில் இல்லை, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் நல்லா டவர் கவரிங் ஏரியாவில இருந்து கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் கொஞ்சம் கிளியரா கேட்க முடியும். நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிடைக்கிற நேரம் 1/2 மணி நேரம் தான் நமக்கு. நெக்ஸ்ட் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுவதற்கான பயிற்சியே தியானம். மனதை நம் விருப்பம் போல் இயங்க வைக்கும் பயிற்சியே தியானம். ஒன்றில் ஒன்று நின்று அறிவை பழக்கும் பயிற்சியே தியானம். அறிவை அறிவதற்கான முறையான பயிற்சியே தியானம். இப்படி கொடுக்கலாமாங்க ஐயா? எழுதுங்கம்மா. அப்புறம் கொடுக்கலாமான்னு என்ன கிளிச்சோசியமா கேட்க போறீங்க? இதெல்லாம் எழுதுங்க. சரிங்க ஐயா. விலங்கின பண்புகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவும் பயிற்சி தியானம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இதுக்கப்புறம் தெரிஞ்சது நாங்க சொல்றது எது உங்களுக்கு உகந்ததா இருக்குதோ எடுத்து வச்சு என்ன அறிவுக்கு எட்டியதுன்னு போட்டு கொடுங்க. அவங்க குரூப்ல அவங்க பாத்துக்கிட்டோம். இப்ப குரு ஐயா இருக்கிறாரு, ஜெயபால் இருக்கிறாரு, இவரு பழனிசாமி ஐயா இருக்கிறாரு, தியாகராஜன் ஐயா, அவங்க 4 பேரும் ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டோம். நீங்க ஊதர சங்கம் ஊதி போடுங்க. டிலே பண்ண வேண்டாம். இன்னைக்கு எல்லாம் ஃபைனலிஸ்ட். நீங்க நைட்டு நாம 12 மணிக்கு உங்களுக்கு ரிங் விடுவேன். நீங்க எழுதிட்டு இருக்கணும். எழுதி முதல்ல நீங்க முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் அடுத்தவங்க டக்கு டக்குன்னு மைக்க அன்மியூட் பண்ணுங்க. 7 8 சொல்லுங்கம்மா. தவம் என்பது மனம் புலன்கள் வழியாக உணர்ச்சி நிலையில் படர்க்கை நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதனிலிருந்து விடுபட்டு இறைநிலையோடு உணர்வாக பெறுவது தவம். கரெக்ட். இறைநிலையோடு தவம் உடனே இணையாதுமா. உணர்ச்சி வயத்திலிருந்து உணர்வு நிலைமைக்கு வந்து உணர்வு நிலையிலிருந்து சுருங்கி 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 எண்ணங்கள் இல்லாமல் எண்ணத்தின் மீது எண்ணமாய் இருத்தல் தியானம். அப்படி சொல்லுங்க. சரிங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம். இருந்ததுன்னா சொல்லிருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன்யா. வரியில இருந்து அப்படி எடுத்தங்க. அகத்தவமோ உயிர்நிலை அறிவை ஒடுக்கும் பயிற்சி. ஒன்றை பற்றியே நினைத்து அந்த ஒன்றாகவே மாறி போதல் தவம். வெரி குட். அருமையான வார்த்தை. அடுத்தது என்ன இருந்தா சொல்லிருங்க. நெக்ஸ்ட் யாரு சொல்றது விருப்பப்படுறீங்களா? மைக்கை அன்மியூட் பண்ணி கொஞ்சம் பேசிருங்க. 37 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் தான் பேசி இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். தியானம் செய்வதனால் மூச்சு வாங்கி ஒளிவிடும் வேகம் குறைகிறது, இதய துடிப்பு குறைகிறது, ஆயுள் அதிகரிக்கிறது. சரி வருமா? தவத்தினால் ஏற்படும் நன்மைகள் சொல்றீங்க. நீங்க தியானத்தினால் ஏற்படும் நன்மைகளை சொல்றீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா தியானம்னா என்னன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கிறேன். அறிவுனா கேட்கிறோம். கடைசியா நீங்க ஏற்படும் நன்மைகள் என்னன்னு கொண்டு வரலாம். சயின்ஸ் ஒட்டி கொண்டு போகணும். இப்ப நான் சொல்றது சயின்ஸுக்காரங்க ஏத்துக்கணும்.
நீ சொல்றதெல்லாம் டுபாக்கூர் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அதனால நம்ம தத்துவத்தை சயின்ஸுக்குள்ளார நுழைக்கிறோம். அதுக்கு உண்டான வரிகளை முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. தப்பா இருக்குதோ ரைட்டா இருக்குதோ முதல்ல கூச்சப்படாதீங்க. இப்ப நீங்க அடிச்ச மாதிரி துணிஞ்சு அடிக்கணும் எல்லாரும். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா தவம் என்பது எண்ணங்களை ஆராய்ந்து எண்ணங்களை ஒடுக்கி எண்ணமற்ற நிலையை கொண்டு வருவது தவம் ஐயா. எத்தனை வருது பாருங்க. கண்மணினா மட்டும்தான் வருது, எங்களுக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குது. எங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா வாழ்க வளமுடன். தவம்னா மனம் உயிரில் ஒடுங்கி அந்த மன அலைச்சலை குறைந்து பரத்தில் லயமாகுது. இல்லம்மா, நம்ம பரத்தில் லயமாவதோட உயிருக்குள்ளுக்கு இருக்கும் அறிவுக்குள் லயமாவதுன்னு அப்படி போட்டுக்குங்க. ஆமா ஆமா, பரம்னா அறிவு. சரி, அறிவுக்கு அது ஜாயிண்ட் ஆயிக்கும். உயிரில் மனம் வந்து உயிரில் ஒடுங்கணும். அதாங்க மனம் இல்லம்மா, உயிருக்குள் இருக்கும் அறிவை உணர்வது. அப்போ தீபோ பவ புத்தர் சொல்றார், மேற்கோள் காட்டிக்குங்க. உனக்கு நீ ஒளியாக இரு. ரைட், சொல்லுங்க. என்ன இருந்துன்னா சொல்லிருங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். எண்ணங்களில் அலைவாழ்ந்து கொண்டிருக்கும் மனதை அலைச்சுழல் வேகத்தை குறைத்து அமைதி நிலைக்கு கொண்டு வருவதே தவம். அமைதி இருக்குதுங்க, மிக அமைதி இருக்குது, பூரண அமைதி இருக்குது. அது எது டீப்பா போறது? ஆல்பா, தீட்டா, டெல்டா இந்த மாதிரி அலைச்சுழலுக்குள் கொண்டு வருவதுன்னு சொல்லிடலாம். அலைச்சுழலை குறைத்து பூரண அமைதிக்கு கொண்டு வருவது தவம் என்று மாத்தலாம் ஐயா. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. தியாகராஜ் ஐயா, ஐயா இது பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா, டெல்டா சயின்ஸ் ஏத்துக்குச்சுங்களா? அது சயின்ஸ் சொல்லுதா தத்துவம் சொல்லுதா? சயின்ஸ் ஏத்துக்குச்சுங்கய்யா. எனக்கு என்னமோ சயின்ஸ் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா எடுத்துக்கிட்டாங்களான்னு எனக்கு. அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்களா? இந்த மாதிரி வேவ்ஸ் மைண்ட் ஒர்க் ஆகுதுன்னு ஏத்துக்கிட்டாங்களா? ஐயா இகேஜில அதைத்தானே அளக்குறாங்களா ஐயா? மூளையினுடைய அலை, மூளை செயல்பாடினுடைய அலைகள், அதுதான் வந்து சயின்ஸ் சொல்றாங்க. தியானம் மூலமாக ஆல்பா மற்றும் தீட்டா அலைகள் அதிகரிக்கின்றன, இல்ல அதுல தாக்கம் ஏற்படுகிறதுன்னு அபிஷியலா கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைங்க, இப்ப நாங்க பெங்களூர்ல போய் எங்களுக்கெல்லாம் வச்சு பார்த்தாங்க. அத சயின்ஸ் வந்து முழுவதுமா ஏத்துக்குச்சா அப்படின்னு கேட்கறேன். இப்ப நான் சுருக்கிட்டேன், அளவு சுருக்கிட்டேன், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு நான் கேட்கறேன். ஐயா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஐயா. அதை பத்தி ஆராய்ச்சிகள் நிறைய நடக்குது. பரவாயில்ல. கூட நான் வந்து அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மெடிடேஷன், அது வந்து ஒன்லி ஃபார் மெடிடேஷன், அந்த மெடிடேஷனை பத்தி ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து நூற்றுக்கணக்கில் இருக்கு. அந்த லிங்க் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், அவங்க அந்த டீமுக்கும் கொடுத்துருக்கேன். அதை படிச்சாங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ மன அலைச்சூழலை, பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை அளக்கிறது தான் வந்து இந்த இஇஜிங்கிறது. அந்த தியானத்தின் மூலமாக குறைகிறது, மாற்றம் ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்குது சயின்ஸ் முழுவதும். ஆமாங்க ஐயா. அப்ப ஐயா ஜனார் ஐயா, அவரு பாருங்க மைக் எங்க ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த வார்த்தையை உள்ளார போடுங்க. இப்ப தியாகராஜ சொன்னார்ல, இத்தனை இது வந்து எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. மன அலைச்சூழலை ஆல்பா, தீட்டா, டெல்டா வேவுக்கு கொண்டு வருவதே தியானம், அப்படி போட்டுக்குங்க. பூரண அமைதி நிலைக்கு கொண்டு வருவதே தியானம், அப்படித்தான் அமைதிங்கிறத இது சயின்ஸ் ஒட்டி போயிருது இல்லைங்க. இப்ப ஆல்பா வந்து தீட்டா, டெல்டா வேவுக்கு கொண்டு வருவதே தியானம்னு போட்டு விட்டுருங்க ஒரு வார்த்தை. அம்மா குறிச்சுக்குங்கம்மா, உங்களுக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க மைக்கை மியூட் பண்ணாதீங்க, நீங்க 2 பேரும் அன்மியூட்ல இருங்க. சார் நெக்ஸ்ட் அடுத்தது யாராவது இருந்தா என்ன சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தன்னையும் மறவாது வேறொன்று நினையாமல் இருப்பது தவம். தன்னையை எப்படிங்க? தன்னை மறவாது வேறொன்றை நினையாது இருப்பது தவம். இது ஒரு புது வார்த்தையா இருக்குது, பரவாயில்லைங்க, வெரி குட். வாழ்க வளமுடன்யா. தவம் என்பது உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. 5 புலனாக விரிந்த மனதை ஒரே புலனாக உணரும் பயிற்சி தவம். சாமுண்டீஸ்வரி சொல்லுங்கயா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறீங்க கடைசியில. மகரிஷி கவியில இருந்து எடுத்தங்கயா இப்ப சாயந்தரம்.
கடைசியில இதையும் கூப்பிடுங்க. எனக்கே இது தவன்றதே இவ்வளவு நாள் செய்யற கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. மகரிஷி கவிதையை எடுத்து இப்ப தேடிக்கிட்டு அண்டர்லைன் பண்ணேன், அவ்வளவுதான். இப்ப ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல அண்டர்லைன் பண்ணேன். அதான் இப்ப தவம் பேச வச்சோம்னா இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நம்ம சொல்லியாச்சு. பொறுக்கி எழுதினாங்கன்னா இன்னைக்கு ஓவர், அவங்க சப்ஜெக்டே நீங்க முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஐயா, தவம் என்பது வெளிப்புற செயல்களை நிறுத்தி கொண்டு ஆன்மா தன்னில் தானே லயமாகுவது தவம். அது தன்னை நோக்கிய தனிமை பயணமே தவமாகும். இல்லம்மா, எது வெளிப்புற செயல்களை நிறுத்தி கொண்டு நீங்க சொல்றீங்க? ஆன்மா தனது புறச் செயல்களை விடுவித்துக் கொண்டு உள்நோக்கி திரும்பி தன்னை நோக்கிய ஒரு தனிமை பயணமே தவம். ஆன்மா போகுமா மனம் போகுமா? மனம். அப்படி சொல்லுங்க. மனம் ஆன்மாவுக்கு சரி, ஆன்மா வேற மனம் வேறங்களாங்க. ஆமா, கருமை இருக்கிற பதிவுகள். மனம்ங்கிறது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பதிவுகள் அது பாட்டுக்கு இருக்கு. நான் அதை பேச்ச கூட கேட்காம இருக்கலாம். இனிப்பு சாப்பிட்டா நீ உனக்கு ஒத்துக்காதுன்னு ஆன்மா சொல்லு, நீ கம்முனு கடை, எனக்கு தெரியாத 2 மாத்திரை போட்டுக்கலாம்னு மனம் கேட்காது. டக்குன்னு உணர்ச்சி வயப்பட்டுரும். பதிவுகள் அப்படிதானே. ரைட். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற 2 பாயிண்ட்டும் பாத்துங்க. இது வந்து தவம் என்பது உயிர் சக்தியை மேலே கொண்டு சென்று சக்கரங்கள் வழியாக அதனை பரிமாணப்படுத்தும் செயல்முறை. இது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய 3ஐயும் ஒருங்கிணைக்கும் பயிற்சி. பாருங்க, தவம் என்பது உயிர் சக்தியை குண்டலினி மேலே கொண்டு சென்று சக்கரங்கள் வழியாக அதை பரிணாமப்படுத்தும் செயல்முறை. இது உடல், மனம் மற்றும் ஆன்மா. உடல், மனம், ஆன்மா 3ஐயும் ஒருங்கிணைக்கும் பயிற்சி. கரெக்ட். பாமாமா ஐயா, இப்ப நீங்க கேட்டீங்களா ஆன்மான்னு, மனமா ஆன்மா வந்து இப்ப இவரு கொடுத்துட்டாரு பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தை இங்க வருது பாருங்க. உடல், மனம் 3ஐயும் ஒருங்கிணைக்கும் பயிற்சின்னு போட்டுட்டாரு பாருங்க. இது ஒரு வார்த்தை பாருங்க, புதுசா இருக்குது. ஐயா, குண்டலினி சக்தி மூலாதாரத்துல பாம்பு போல சுருண்டு படுத்திருக்கும் இல்லைங்களாங்க ஐயா. இந்த அற்புதமான ஒரு சக்தியை வந்து மூலாதாரத்திலிருந்து மேலெழுப்பி இறையை உணர்வதற்காக உதவும் ஒரு மாபெரும் ஆற்றலை உணரக்கூடிய பயிற்சியே தியானம். உறங்கி கிடக்கின்ற அற்புதமான ஆற்றலான குண்டலினி சக்தியை உணர உதவும் பயிற்சியே தியானம். எழுதுங்க. நீங்க பேசக்கூடாது. நாங்கெல்லாம் பேசுறது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து ஒண்ணு வெட்டுங்க, ஒண்ணு ஒட்டுங்க. எழுதுங்கம்மா. அது எல்லாமே எழுதலாம். இப்ப சொல்றவங்க எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதிக்கங்க. ஆனா எந்த பாயிண்ட் சொன்னாலும் இப்போ குண்டலினியில நீங்க அந்த பாம்பு போல சுருண்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆனா சக்கரங்கள் வந்து அக்செப்டபிள் சயின்ஸ்ல. ஆமா, அப்ப அது சக்கரங்கள் வழியாக நம்ம அந்த டேபிள்ல வந்து நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. மூலாதாரம், அதனுடைய இடம் என்ன, உடல் உறுப்புகள் அது எது சம்பந்தப்பட்டது, நரம்பியல் தொடர்புகள் எப்படி இருக்குது, மனநிலைக்கும் சிந்தனைக்கும் அது என்ன தொடர்பு இருக்கு, அது மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும், கோரிலேட் பண்ணி கொண்டு வரணும். பட் இப்போ நம்ம வந்து இதுதான் டெஃபினேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். பட் எல்லா டெஃபினேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டெஃபினேஷன்ல நம்ம எது இதெல்லாம் வந்து ரொம்ப தத்துவார்த்தமா போகுது, அதை வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஐயா தியாகராஜ் ஐயா, சொல்லுங்கய்யா. ஐயா இது அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்கய்யா. இது பாருங்க பாயிண்ட் ஐயா இது எல்லாமே அனுப்பிட்டேங்கய்யா. நேத்தே இதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே அனுப்பிட்டேன். இது ஒரு சாம்பிள், இது மாதிரி வச்சுக்கோங்க, இதே மாதிரி தலைப்பு போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டேன். அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சரி. நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. இது என்ன தன் வயப்படுதலே தவம், தன் மூலத்தை உணர்தல் தவம். தன் வயம், அதுல யா 2ஐயும் எடுத்துட்டு தவம். தன் வயப்படுதலே தவம், தன் மூலத்தை உணர்தலே தவம். தன் வயப்படுதல். தன்மயப்படுதல்ங்கிறது எப்படி நீங்க சொல்றீங்க? இப்ப நான் தன்மயப்படுதல், நீங்க 5-6 டீயை குடிக்கணும்னு ஆசை. இது தன்மயப்படுதல். இது இருக்கு. தன் வயப்படுதல்னா உங்களுக்குள்ள இருக்கிற தன் அப்படிங்கிறது அறிவு. அறிவு வயத்துக்கு போகணும், அதுதான் தவம். தன்னுங்கிறதே நீங்க அறிவு தான். டீ சாப்பிடுறது மனம். ஐயா தான் தனங்கிறது ஈகோவா?
தன்வயம் சுயம், அதனுடைய சுயத்தை உணரணும், அதுதான் தவம். சரி, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மகரிஷியுடைய கவிதையில ஒரு 2-3 லைனை மட்டும் மேற்கோள் காமிக்கிறாங்க. அது பிரீஃபா நம்ம ஆன்சர்னா கூட நம்ம யோசிக்கலாங்க ஐயா. அஷ்டாங்க யோகத்துல பிரித்யாகாரா, தாரணா, தியானம், சமாதின்னு சொல்லுவாங்க. அதுல பிரித்யாகாராக்கு ஒரு டெபினிஷன் கொடுப்பாங்க, தாரணாக்கு ஒரு டெபினிஷன் கொடுப்பாங்க. தியானத்துக்கு மனம் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்திலேயே லயமாக்கக்கூடிய தன்மையை பெறுவது தியானம் அப்படின்னு நம்ம ஒரு விளக்கத்தை பார்த்துருக்கோம். 2வது பொறுத்தவரையில உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் இல்லைன்னு கவிதையில வரும்போது மகரிஷி கடைசியா ஒரு 2-3 லைன் சொல்லும் போது, படற்கையினால் மனம் அலையா விழிப்பில் நின்று பிறவி தொடர் அறுக்கும் பண்படுத்தக்கூடிய பயிற்சிகளே யோகமாகும் அப்படின்னு ஒரு கவிதையில் கொடுக்கும்போது கடைசியா 4 லைன் அப்படி சொல்லுவாருங்க ஐயா. அடுத்தது ஒரு புக்கில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புக்கில் கொடுத்த விளக்கம் தான் இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். மனித பிறவியினுடைய பெருநோக்கம் அறிந்து இயற்கையினுடைய அமைப்பை உணர்ந்து அதனுடைய இயக்க விளைவுகளை உணர்ந்து வாழ்ந்து தானும் உயர்ந்து மற்றவர்களும் உயர்வடைய செய்யும் பேர் அறமே தவமாகும் அப்படின்னு சொல்லிருக்காருங்க ஐயா. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் விளக்கத்தையும் பார்க்கறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். போதுங்களாம்மா? இந்த குண்டலினி அப்படிங்கறத விளக்கணுங்கம்மா. ஏன்னா நம்மளுடைய இது ஸ்கை யோகாங்கிறதே அதுதான் இல்லையா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அதனால குண்டம்னா அதுக்கு வந்து நான் கொடுத்திருக்கேன் சக்தி, குண்டலினி சக்தி என்றால் என்ன நான் எழுதியிருக்கேங்க ஐயா. அலினா ஆண் பெண் அற்ற நிலை, இரட்டை இல்லாத நிலைன்னு எழுதியிருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம், கண்மணி அம்மா சொல்லுங்க ஐயா. ஆண் பெண் அற்ற நிலையில ஆண் பெண் உற்ற நிலை இரண்டும் உள்ளார இருக்குது. அது ஏதோ தவறுதலா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ற இரட்டை இல்லாத நிலை, ஆண் பெண் என்ற இரட்டை இல்லாத நிலை. இல்லாத நிலை மனித உருவத்துக்கே வராது. ஆண் உற்ற நிலை இரண்டுமே உள்ள, ஆணும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கு, அது ஆண் தன்மையும் இருக்கு, உற்ற நிலை. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க ஐயா. தவம் என்பது பொறுத்தவரையில ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு பெயரா சொல்லுவாங்க. ஜபம்னு சொல்லுவாங்க, தொழுகைன்னு சொல்லுவாங்க, கடவுள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க, இறை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த தியானன்றதுக்கு தூய தமிழ் அகநோக்கு பயிற்சின்னு சொல்லுவாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இனிமே அறிவு பத்தி சொல்லுங்க ஐயா. அப்புறம் முடிக்கிற நிலையை பத்தி சொல்லுங்க ஐயா. தவம்லாம் எழுதிடுறோம், அறிவுக்கு சொல்லுங்க. முடிக்கிறது எப்படி, கன்க்ளூஷன் சொல்லுங்க. அதாம்மா இருங்க, முதல்ல அறிவை பத்தி இப்ப எல்லாரும் பேசிடலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. தவத்துக்கு உயிர் உய்வதற்கு துணையாய் நிற்பது தியானம். முக்கால ஞானத்தை அறிய முடியும் தியானத்தினால். இது சரி, குறிச்சுக்கோங்க. கர்ம யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், எல்லா யோகமும் யோக நெறிக்கு கொண்டு போகுது. அதுல தியானத்தை மட்டும் எடுத்து நம்ம பேசணும். ரைட். நெக்ஸ்ட் கான்சியஸ்னஸ், அறிவு. இயற்கையில் இருக்கும் ஒழுங்கமைப்பே அறிவு. இப்ப இப்படி கோயிலு, சர்ச்சு, மசூதிக்கு போனா ஆறுதல் கிடைக்கும். தியானத்துக்குள்ளார போனா அறிவுக்கு மாறுதல் கிடைக்கும். புரியுதுங்களா வார்த்தை? மணிவாசனம் ஐயா, நடராஜன் பேசுறேங்க. என்னங்க? நடராஜன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. தவத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் ஐயா. ஐயா அறிவுக்கு வாங்க. தவம் இந்நேரம் வரல ஓட்டியாச்சு, மணி பாரு 7:45. சீக்கிரம் சொல்லுங்க. அலை அடங்கினால் நிலை, அலை மனமாக இருக்குது. தவத்தினால் நிலை அடையலாம். கடவுள் தன்மை கடந்தும் உள்ளும் செல்வது, உள்ளமைந்து இருப்பது இறைநிலை. அந்த நிலையில் தவமற்ற நிலையில் புலன் உருவத்தை கணித்து கொண்டு புலன்வயப்பட்டு நிற்கும். அதன் மூலம் கடந்து அகத்தவத்தில் காண்பது காண்பான் யார் அப்படிங்கிறத உணரலாம். காணும் பொருள் என்னங்கிறத உணரலாம். காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவனையாவும் அப்படின்னு இவரு பாரதியார் சொல்றாரு இல்லைங்க. அந்த மெய்ப்பொருள் அந்த தவத்தால் உணரும். அவன் யார் நீ யார் பிரிவேது அப்படிங்கிறது அந்த நிலையில் நம்ம உணரலங்க ஐயா.
நடராஜன் ஐயாவுக்கு அரசவை புலவருங்கிற பட்டம் கொடுத்துல எங்கிருந்து தான் பொறுக்கி எடுக்கிறாங்க. ஐயா அந்த பழசு படிச்சு வச்சது வருதுங்கய்யா. எங்க இருந்தாலும் நீங்களும் ஒண்ணு, இந்த ராஜலட்சுமி அம்மா ஒண்ணு, 2 பேரும் எங்க இருந்து குடஞ்சு எடுத்துட்டு வந்துறீங்க வெளியில. நமக்கு தலையும் புரியல காலும் புரியல. ரைட், நெக்ஸ்ட் அறிவு. தவம் தெய்வ அறிவே திருந்தி அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே. மகரிஷி கவிங்க. வெரி குட். அறிவை இன்னொரு அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். இது கவிங்க. அதன் பயன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழகினேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலைபெற அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். கரெக்ட்மா. நம்மளுடைய சொல்லுங்க. விளக்கம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிறத தயவு செய்து சொல்லாதீங்கம்மா. அது அவங்கள நோண்டி எடுத்துக்கிட்டு புக்ல இருக்கிறத பத்தி ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 1183வது பாடல அறிவை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு வரியோட நிறுத்திக்கிங்க. நம்ம டைம் பண்ண வேண்டாம். அது அவங்க எடுத்துக்கிட்டான். நீங்க என்ன அறிவை பத்தி புதுமையா சொல்றீங்க? அறிவில்லாமல் தவம் அனுபவமற்ற கடுமையாக மாறும். இரண்டும் இணைந்தால்தான் தவம் மற்றும் அறிவு இரண்டும் ஒன்றின் நிழல் தவம். தவம் இல்லாமல் அறிவு அகங்காரமாக மாறும். தவம் இல்லாமல் அறிவு கரெக்ட். சரிங்க. அறிவு மூளை செயல்முறைகளின் பரிணாமம். வேதாத்ரி மகரிஷியின் தத்துவத்தில் அறிவு என்பது புறச்சூழலை புரிந்து கொள்ளும் உணர்திறன் மட்டுமல்ல. அறிவு என்பது தன்னுணர்வின் அடிப்படையான மென்மையான அலையதிர்வுகள், ஆல்பா தீட்டா பிரைன் வேவ்ஸ் என அவர் குறிப்பிட்டிருக்காங்க. தியானம் செய்வதன் மூலம் மூளையின் அலை அசைவுகள் மெதுவாகிறது அப்படிங்கிறது. இல்லம்மா, அறிவுனா இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். அது அறிவு தானே. நான் 10ஆம் அது அறிவுதான். காலேஜ் படிச்சுட்டேன்னா அறிவுதான். பட் அறிவுக்கு ஒரு டெபினிஷன் கொடுங்க. அதான் இயற்கையில இருக்க ஒழுங்கமைப்பு. இப்ப அறிவு இப்ப நம்ம தத்துவத்தை நம்ம விளக்கம் நம்ம இது ஆராய்ச்சி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு அறிவு தான். இப்ப மகரிஷி நிறைய கொடுத்திருக்காரு. வார்த்தையிலே இப்ப தவம் அப்படின்னு நம்ம வார்த்தையில எவ்வளவு பேரு நம்ம எல்லாமே சொன்னோம். இந்த அறிவுங்கிறது இப்ப நம்ம தவம் இருந்தாதான் இந்த அறிவுங்கிறது வேலை நிறைய மழுங்கி கிடக்குது. அதை வெளிக்கொண்டு வர்றது இப்ப நீங்க ஆராய்ச்சி, நீங்க இதை கொடுங்க 1 வாரமா சொல்லிட்டு இருந்தீங்க. நேத்து சொல்லவும் இப்ப நீங்க எவ்வளவு வேகமா வருது. அந்த அறிவால தாங்க நம்ம சிந்திச்சு இவ்வளவு நம்ம எடுக்க முடியுது. இப்ப சிந்தனையும் செய்யறோம். கண்டிப்பா. சிந்தனை மெயினா. தவம் இருந்தாதான் அறிவுங்கிறது மேல வருது. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டுமே அவசியம். இருந்தாலும் அறிவு நல்லா செயல்படணும் அப்படின்னா தவம் இருந்தாதான் அப்படிங்கறது. இப்ப ஏன்னா கோர்வையா எனக்கு சொல்ல தெரியல. இருக்கட்டும்மா, நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க. வாழ்க. நெக்ஸ்ட் அறிவு. வாழ்க வளமுடன். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க. தவம்னா தன்னை உணர வைப்பது. தன்னை உணர. மோகனாம்பிகா, நம்ம அறிவுக்கு போயாச்சு. நீங்க திருப்பி ரிவர்ஸ் கீர் போட்டு வரீங்க. இப்ப அறிவை பத்தி கற்பதற்கும் புரிவதற்கும் உரிய தகுதியை தருவது அறிவு. வெரி குட். என்னது கற்பதற்கு? என்னம்மா சொல்லுங்க, புரியல. கற்பதற்கும் புரிவதற்கும் புரிவதற்கும் சரி, உரிய தகுதியை தருவது அறிவு. எங்க இருந்து கொண்டு நீங்க? நம்ம ஜெயின்ல இருந்துங்கய்யா. ஜெயின் இதுல புக்ல இருந்தா? ஆமாங்க. இன்னும் ஜெயினியே மறக்கல. ஐயா, நுண்ணறிவு அப்படின்னா உணர்விலிருந்து வேறுபட்ட பகுத்தறிவு சக்திங்கய்யா. பாருங்க, வெரி குட். பாருங்க, புக்கையே நோண்டிட்டு வந்துட்டாங்க ஜெயின்ல. வெரி குட்மா. நெக்ஸ்ட் அறிவு. அடுத்தது டக்குன்னு சொல்லுங்க. படன்னு அவங்களுக்கு இன்னைக்கு தியானம் அறிவை பத்தி பாருங்க. அறிவு ஃபுல்லா மலர்ந்துடணும் அவங்களுக்கு எல்லாம், அந்த குரூப்புக்கே. ஐயா, அருட்தந்தை அவர்கள் கவி கொடுத்திருக்காருங்க ஐயா அறிவுக்கு தவத்துல. அதுக்கு நம்பர் மட்டும் சொல்லி போடுங்கம்மா, அவங்க பாத்துக்கிட்டோம். சரிங்க ஐயா. அந்த நம்பர் 1185 1040 அப்படின்னு சொல்லிட்டேன், பாத்துப்பாங்க. 730 கவி 730. இறைநிலையில் அவன் என்னை ஈர்த்த பின்னர்
மொழியில் எழுதுகின்ற மறையை யான் படிக்கின்றேன் விந்தை. மறை பொருளாய் தான் மாறும் மா பெரிய அறிவு மக்கள் அனைவருக்குள்ளும் இயல்பு இது. பாடல சொல்லிருங்கம்மா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 730ங்க ஐயா கவி சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட விட்டுருங்க. நீங்க உங்க அது முடிஞ்சது. நீங்க புது வியாக்கரணம், புது ஏதாவது டெஃபினேஷன் அறிவு பத்தி ஏதாவது கொடுங்க. 1 வரி 2 வரி 3 வரி கொடுங்க. அறிவுக்கு ஒரு தெய்வம் வேறு அறிவு வேறு என்றால் திசை மாறும் சிந்தனைக்கு மயக்கம். இது ஃபர்ஸ்ட் லைன்யா, ஃபர்ஸ்ட் லைன். சரி சரி, நெக்ஸ்ட். ஐயா ஞானக்களஞ்சியம் 2 6.5 மொத்தமே அறிவுதான். அத ஃபுல்லா எல்லாமே பார்க்கலாம் அவங்க. கண்மணியம் அவர் சொல்ற பாடல் டோட்டலா குறிச்சுக்கோமா. நீங்க பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அதுல இருந்து அர்த்தங்கிறத நோண்டி எடுத்துக்கங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அறிவன் இயல்புன்னு சொல்லிட்டு நாணப்பேழையில 100வது கவிங்க ஐயா. விட்டுருங்கம்மா, அதோட நிறுத்திடுங்க. அதை படிக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண. ஞான கவியில 100வது பாடல் அவங்க எடுத்துக்கிட்டோம். நாணப்பேழையில. ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது அறிவு என்பது அறிந்து கொள்வதுதான் அறிவு. எந்த ஒரு பொருளை உணர்ந்தால் அல்லது எந்த அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமோ, சந்தேகமின்றி ஐயமின்றி தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த பொருள் தான் அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனும் பொருள். இதுக்கு தாங்க அறிவுன்னு பேர். வெரி குட். நெக்ஸ்ட். வாழ்க வளமுடன் ஐயா. அறிவு என்பது ஆற்றல். அது சிற்றறிவுனாலும் சரி பேரறிவுனாலும் சரி ஆற்றல் மிகுந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். என்னமா புரியல. அறிவு என்பது ஆற்றல். சிற்றறிவுனாலும் ஆற்றல் மிகுந்தது, பேரறிவுனாலும் ஆற்றல் மிகுந்தது. அறிவுக்கு டெஃபினிஷன் ஆற்றல்னு சொல்லலாங்க ஐயா. சரி ரைட், நீங்க சொன்னது கரெக்டா. ஆனா எனக்கு புரியல. தியாகராஜ் ஐயா இதுக்கு ஏதாவது தெரியுங்களா? அறிவு என்பது ஆற்றல் மிகுந்ததுன்னா எனக்கு புரியலையே. அலை இயக்கம். அறிவுங்கிறது ஒரு அலை இயக்கம். ஆற்றல் மிகுந்ததுங்கிறாங்களே. அறிவுக்கு ஒரே ஆற்றல் தாங்கய்யா. அறிவுங்கிறது நம்ம தெய்வத்தை தான், நேச்சர் தெய்வம், அதுதான் அறிவு. அதுக்கப்புறம் மேல எழும்புறது எல்லாமே நம்ம மனதினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், படற்கை. ஆனா அறிவுங்கிறது சென்டர் பாயிண்ட். பேரறிவுனா தெய்வம்னு சொல்றாங்க ஐயா. சிற்றறிவுனா நம்ம மனிதர்களிடத்த உயிரினங்களிடத்துல சொல்றாங்க ஐயா. ரெண்டுலயும் இருக்கிறது அறிவு. அது அறிவுன்னு சொன்னீங்கன்னாவே அது அலை இயக்கம் ஆயிருது இல்லையா? அலை இயக்கத்தினுடைய மனதுல, அடிமனதுல, ஆழ் மனதுல இருக்கக்கூடியது அறிவு. அதுல இருந்து எழக்கூடிய படற்கை தான் மனம். மனதினால் நம்ம விளங்கி கொள்ளக்கூடியதெல்லாம் மற்ற எல்லாமே சிற்றறிவுல வந்துருது. சோ இங்க நம்ம பேசுற அறிவு அப்படிங்கிறது பேரறிவை பத்தி தான் பேசுறோம். தவமும் பேரறிவும், அதுதான் கான்சியஸ்னஸ். ஆற்றலின் அடக்க நிலை அறிவு, அறிவின் எழுச்சி நிலை ஆற்றல். இவர் எப்ப வந்தார் உள்ளார? இப்பதான் வந்தேன் ஐயா. நீங்க பாருங்க, வர டிலே ஆயிட்டு இருக்கிறீங்க. ஏங்க நாங்கெல்லாம் தலையால முட்டிட்டு கிடக்குறோம், நீங்க லேட்டா வர்றீங்களே. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க குரு ஐயா. ஆற்றலின் அடக்க நிலை அறிவு, அறிவின் எழுச்சி நிலை ஆற்றல். சர்க்கஸ் காமிக்கிறார் நம்ம கிட்ட. எப்படி? ஆற்றலின் அடக்க நிலை அறிவு, அறிவின் எழுச்சி நிலை ஆற்றலுங்களா? ஆமாங்க ஐயா. இருப்பு இயக்க நிலை, இயக்கம் இருப்பு நிலைக்கு போறது. அவ்வளவுதான். இருப்பு நிலையில அறிவாகவும் இயக்க நிலையில ஆற்றலாகும். வெரி குட். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை கிடைச்சிருக்குது. அது நீங்க இந்த பாட்டை ஒண்ணு எடுத்துக்கோங்க. அருட்பேராற்றல் அன்பு குரல்ல அஞ்சுவதையும் துணிந்துரைப்போம்னு அறிவே நான் தெய்வம் அந்த பாட்டல்ல இருக்கும். அருட்பேராற்றல் அன்பு குரல் பக்கம் 35-36 எடுத்தீங்கன்னா இதெல்லாம் டீடைலா இருக்கும். கண்மணியம்மா உங்களுக்கு தான் சொல்றாங்க. சரி நோட் பண்ணிட்டேங்க ஐயா. அருட்பேராற்றல் அன்பு குரல் 35-36 பக்கம். நன்றிங்க ஐயா. 8:54. இப்ப ரெவியூ பண்ணிக்கலாம். நீங்க இந்த தியரியை இப்ப எத்தனை பேர் உங்க கொலிக்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜூம்ல? 38 பேர்த்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க?
ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க 3 ஐயா. பேர் தான் இருக்காங்க. சரி 3 பேரை கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் போதுங்களா உங்களுக்கு? சப்மிட் பண்ணிடலாமா? பண்ணிடுறோங்க ஐயா. வெரி குட், வாழ்த்துக்கள். ஒரு சிஸ்டம் ஓவர், ரைட். இதுல வேற முடிக்கும் போது அறிவின் வகையில என்ன சொல்லலைங்களா ஐயா? சொல்லுங்க கன்க்ளூஷன்ஸ். ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. நாங்க சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு, பேரறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு, கற்றறிவு, ஐயா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. நீங்க இப்போ புயல் காத்து மாதிரி அடிச்சீங்கன்னா எனக்கு நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க பாட்டுக்கு புஷ்ஷுன்னு சிற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு, பேரறிவு. போட்டு தாக்குங்க. மறந்துடுதா? குருவே சொல்லுவாரு. ஐயா சொல்லுங்க. இருங்க, இப்ப சொல்லுங்க. பற்றறிவுன்னா என்னங்க? அதாவது முதல்ல சிற்றறிவு வரான். சரி. புலன் அளவில எல்லை கட்டி சிற்றின்பங்களை தூய்ப்பது சிற்றறிவு. ஓ சரி, ரைட். இதுவே சாஸ்வதம் என்று பற்றி இருக்கின்ற அறிவு பற்றறிவு. இதுல நிறைய சம்பாதிக்கணுமே. ஆமா, அதான். சரி, பல விஷயங்கள் கத்துக்கணும். கற்றறிவு, புலன் மயக்கம். ஆமா. அப்ப சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் சேர்ந்தது பகுத்தறிவு. அனுபவ அறிவு, பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு எல்லாருக்குள்ள இருக்கு இல்லையா? எப்படிங்க? இந்த பகுத்தறிவு எல்லாருக்குள்ளயும் எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்குது. கண்டிப்பா. எல்லாத்துக்கும் மொத்தமா தொகுத்து பாத்தீங்கன்னா தொகுத்தறிவு. இந்த அறிவனுடைய உச்சம் எங்க? பிரபஞ்சம். பிரபஞ்சம் அது முற்றறிவு. ஐயா, பிரபஞ்சமா சுத்தவெளியா? பிரபஞ்சங்கிறது இயக்கம். பிரபஞ்சம், பிரபஞ்சம் முற்றறிவு. சுத்தவரி பேரறிவு. முற்றும் அறிந்த அறிவு முற்றறிவு. சரி. பேரறிவு இறைநிலை. ரைட்டுங்க, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் யாராவது சொல்றீங்களா இல்ல ரிவ்யூ பண்ணிக்கலாங்களா? இப்ப இந்த சப்ஜெக்ட்ல பாருங்க ஐயா. அறிவு பத்தி ஒண்ணு சொல்றேங்க ஐயா. ஐயா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவுகளால் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை உணர்வுபூர்வமாக நான் உணர்வதே அறிவுங்க ஐயா. செயலுக்கு ஒரு இப்ப செயலுக்கு ஒரு விளைவு உண்டுங்கிறீங்க, ரைட்டு. அதுல ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வர நான் டாஸ்மார்க்கே போயிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி மாற்றம் வரும்? ஐயா, அது நம்ம உணர்வு தாங்க ஐயா அறிவு. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்குதுல எப்படிமா சொல்லுவீங்க? உணர்ச்சி வயப்பட்ட நிலை கிடையாதுங்க. அந்த மாற்றத்தை நாம் உணர்கிறோம் இல்லையா? அது என்ன மாற்றம் அப்படிங்கறத நம்ம மாற்ற நிலைமைக்கு மாற்றி உணர்வு நிலைக்கு வருவது அறிவு. இப்படி சொல்லலாங்களா நீங்க சொல்றத? ஐயா சொல்லலாங்க ஐயா. உணர்வது மனம் தானேங்கம்மா. மனம் தானே உணரும். மனதின் மறுமுனை தெய்வம் அப்படி வேணா கொண்டு வரலாம். கொண்டு வாங்க. அவங்க அறிவு அப்படின்னு கொண்டு வரலாம். சரிங்கம்மா, நன்றி. வாழ்வளம். இப்ப உங்களுக்கு கண்மணியம்மா 2 days இந்த வேளை அடுத்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து நாளைக்கு அவரு தியாகராஜன் ஐயா என்ன போறாரோ எங்களுக்கு 2 உபதேசம் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதணும், உபதேசம் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த பொறுப்புணர்வு இருக்குது. 37 பேர்த்துல இப்ப குறைஞ்சது ஒரு 15 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. இன்னும் 20 பேரு மௌன விரதம் இருக்கிறாங்க. நாளைக்கு அதை பேசிக்கலாம். ஐயா, ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேங்க ஐயா. கண்மணியம்மா, அறிவுக்கு நீங்க எழுதும்போது குரு வணக்கத்துல இருக்கக்கூடிய அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அந்த கவி ஃபுல்லா அறிவை பத்தி தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் அறிவை பத்தி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க ஞானிகள் இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் மற்ற எழுதிருங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. முடிக்கும் போது தவமும் அறிவும் முடிக்கும் போது சொல்லுங்க ஐயா கொஞ்சம். அதான் கன்க்ளூஷன் என்னன்னா, தத்துவங்கள் சொல்லிட்டு வருது, சயின்ஸ் இப்படி சொல்லிட்டு இருக்குது. இந்த தத்துவத்தை சயின்ஸுக்குள் புகுத்துவதற்கான வழிமுறைகள் கேட்டு எழுதுங்க. யாராவது சொன்னா எழுதுங்க, இல்லைன்னா நான் அந்த தத்துவத்தை எப்படி கொண்டு போலாம் நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தான் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியும். சரிங்க ஐயா, இன்னைக்கு பேசியிருக்கிறது வந்து வாழ்க வளமுடன். இப்படி எடுத்துக்கங்கம்மா. அறிவின் படர்க்கை நிலை மனம். அந்த மனம் மீண்டும் அறிவாக மாறுவதற்கு செய்யக்கூடிய பயிற்சி பேர் தவம். சரிங்க ஐயா. உயிரின் படர்க்கை நிலை மனம். உயிருக்குள்ளாக அறிவு இருக்கு. அறிவின் படர்க்கை நிலை, அறிவின் அலை மனம். மனதின் நிலை அறிவு.
அப்ப மனதை நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சி, அறிவாக்குவதற்கான பயிற்சி தவம். கன்க்ளூஷன் சார். சரிங்க. கன்க்ளூஷன் இப்ப நீங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இப்ப எழுதி முடிவுரை கரெக்டா எழுதிப்படுங்க. இல்லைன்னா முடிவுரை எப்படி எழுதுன்னு அவர் தியாகராஜ் ஐயா, குரு ஐயா கேட்டீங்கன்னா பர்சனல் நம்பரை வச்சு கூப்பிட்டு கேளுங்க ஃப்ரீயா இருக்கும்போது. அவங்க இந்த மாதிரி முடிவுரை எழுதிருங்கன்ட்டாங்கன்னா தீர்ந்து போச்சு. உங்க தீசிஸ் ஓவர். உங்களுக்கு நாங்க பிஹெச்டி பட்டம் கொடுத்துருவோம். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். அந்த அந்த பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கேன். அதுல வந்து எல்லா செக்ஷன்ஸும் இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிற எக்ஸசைஸ் வந்து ஒன்லி டெஃபினிஷன் தான் பண்ணியிருக்கோம். அறிவு என்றால் என்ன, தவம் என்றால் என்னன்னு கலெக்ஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து தவம் எப்படி செயல்படுது, உடல் அளவுல எப்படி செயல்படுது, மன அளவுல எப்படி செயல்படுது, நரம்பியல் அளவுல எவ்வளவு செயல்படுது, வானியல் அளவுல எப்படி செயல்படுதுங்கிறத விளக்கணும். அதுக்கப்புறம் அறிவுன்னா என்ன, அறிவு எப்படி செயல்படுது அப்படின்னு விளக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம சயின்ஸுக்கே போறோம். இப்ப சயின்ஸுக்கே போகல இன்னும். இப்ப எல்லாமே வந்து விளக்கம் தான், வேதாத்திரிய விளக்கம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சயின்ஸ் இதுல போவோம். நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல போகும்போது மூளையில எப்படி செயல்படுது அப்படின்னா, அங்க அந்த ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல, லிம்பிக் சிஸ்டத்துல, பீனியல் கிளாண்ட்ல எப்படி செயல்படுது, சக்ராஸ் வந்து என்ன, எப்படி சக்ராஸ்க்கு ஈக்குவலண்டா அறிவியல்ல என்ன சொல்லியிருக்காங்க, நரம்பியல்ல நியூரல் பாத்வேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூரல் பாத்வேஸ எப்படி சக்ராஸை வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிளாண்ட்ல நிறுத்துறாங்க, அந்த இது அதாவது நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டோம், அது எப்படி இயங்குதுன்னு சொல்லணும் இல்லையா? எப்படி செயல்படுது, தவம் எப்படி செயல்படுது, அறிவு எப்படி செயல்படுது, இந்த தவத்துக்கும் அறிவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இது சொல்லி முடிச்சிட்டு அறிவியலுக்கு போயிட்டோம்னா, அறிவியல் பார்வையில குண்டலினி சக்தி என்றால் என்ன, அறிவியல் பார்வையில குண்டலினி சக்தி என்றால் என்ன. அப்ப தியானத்துல அங்க வந்து எல்லா அந்த அலைகள் பத்தி சொல்லணும். ஆல்பா தீட்டா, அந்த அலைகளினுடைய மாற்றங்கள் எப்படி ஏற்படுது, அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. நிறைய வந்து இவங்களையே வந்து இந்த புத்திஸ்ட் பிரீஸ்டையே வந்து கூட்டிட்டு போய் அவங்கள வந்து ஸ்கேன் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஆல்பா தீட்டா அலையினுடைய இயக்கங்கள் தியானத்தின் மூலமாக என்னவா மாறுது, அதனுடைய வெளிப்பாடு என்னங்கிறத விளக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதனுடைய பயன்களுக்கு போறோம். அதுதான் சமுதாயத்துக்கு என்ன பயன் சொல்லணும் இல்லையா? சமுதாயத்துக்கு என்ன இது பயன், நம்ம இது பண்றதுனால சமுதாயத்துக்கு என்ன பயன், ஒரு அமைதி கிடைக்குது, சமுதாயத்துல ஒற்றுமை கிடைக்குது, அப்படி அப்படி கொண்டு போலாங்க. ஆமா, சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், குடும்ப அமைதி, இம்பாக்ட் ஆன் சமுதாயத்துல என்ன தாக்கத்தை இந்த மகரிஷி வேதாத்திரி மகரிஷி தவத்தை செய்யும் போது என்ன தாக்கம் சமுதாயத்துல ஏற்படுது, இந்த அறிவை உணர்வதனால் சமுதாயத்திற்கு என்ன மாற்றம் ஏற்படுது ஒண்ணு. அப்புறம் சமுதாயத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம், நம்ம அழைப்பு. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தெரிஞ்சிட்டதுனால இத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறோம் நம்ம. அதான் வந்து கால் ஃபார் ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் கன்க்ளூஷன் வருது. ஃபைனலா தான் கன்க்ளூஷன், முடிவுரை. அப்ப இதுதான் பேட்டர்ன். ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த பேட்டர்ன்ல தான், இந்த ஸ்டெப்ல தான் போறாங்க. நான் வந்து இது நானா கண்டுபிடிச்சு சொல்லல. ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசணும், எத்தனை நிமிஷம் பேசணும், எந்தெந்த தலைப்புகள்ல பேசணும், ஒரு தலைப்பு எடுத்தா அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சோ இதே பேட்டர்ன்ல நம்ம கொண்டு போவோம். நன்றிங்க ஐயா, நன்றி. முயற்சிக்கிறோம், முடிந்த வரைக்கும் முயற்சிக்கிறோங்க ஐயா. சிறப்பு, நன்றிங்க ஐயா. அந்த டெம்ப்ளேட் வச்சுக்கங்க. அந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட்டையும் நான் உதாரணமே வந்து நான் தவத்தை பத்தி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிப்புகள், அறிவியல் இப்போ மூளை நரம்பியல் தவம் பற்றிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ரீசெண்டா 2025ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளை செயல்பாடுகள், மூளை அலை செயல்பாடுல அளவிடக்கூடிய, எப்படி அளவிடுறதுங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க இருக்கிறதெல்லாம் எழுதுங்கம்மா, அப்புறமேல எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஜூம் கூட வச்சுக்கலாம். முதல்ல ஒரு ரவுண்ட் வந்து அதாங்கய்யா அவங்களுக்கு டைம் டேபிள் எப்படி போட்டுருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து தியானம் அறிவா, ஆமா
கருமையம் அறிவு. அடுத்தது வந்து அடுத்த சப்ஜெக்ட் ஹெட்டிங் நாளைக்கு போட்டுருங்க. நாளைக்கு போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் டைம் டேபிளே கொடுத்துட்டேன். இவங்களுக்கு எப்போ வரும்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வரும் தியானம் அறிவு. அப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துடணும் டாக்குமெண்ட்டை. நீங்க எந்த அளவுக்கு எழுத அவங்களுக்கு வர டவுட்டை கேட்டுக்கலாம், யார்கிட்ட வேணா கேட்டுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இருக்கிறவங்க அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து இது சைக்கிளிக்காவே போகட்டும். இப்ப தியானம் அறிவு பத்தி இன்னைக்கு பேசிட்டோம். நாளைக்கு கருமையம் அறிவு பத்தி பேசுவோம். இது வந்து கையில தாங்க எழுத தெரியும். வேற என்ன எனக்கு வந்து இந்த கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ண தெரியலங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி கையில தான் எழுதி எழுதி அனுப்புங்க. கையில எழுதி அனுப்புங்கம்மா. சரிங்க ஐயா. அது நேத்தே சொல்லிட்டேன். கையில எழுதி அனுப்புங்க. ஆனா தனித்தனி லெட்டரா எழுதுங்க. எழுதும் போது தனித்தனி சேர்த்து ஒட்டு எழுத்தா எழுதாம சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது தப்பா வரும். தப்பா வராது, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கும். பட் எகைன் நம்ம எடிட் பண்ணணும். அதுக்கு பதிலா தனித்தனி லெட்டரா எழுதுனீங்கன்னா அழகா வந்துடும். அப்படியே தமிழ்ல தனித்தனியா தான் எழுத முடியும். இல்லைங்க, நிறைய வந்து நம்ம எழுதும் போது ஒரு கூட்டு எழுத்தா வந்துருது, எழுதிடுறாங்க. மீன்ஸ் ஒட்டிடுது லைனு. அப்ப என்ன ஆகுதுன்னா அதனால அது அனலைஸ் பண்ண முடியல. அது என்ன பண்ணுதுன்னா வேற வார்த்தைகள் போட்டுருது, இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி வந்துருது. சொல்லுங்கம்மா. ஐயா நான் குரூப்ல அனுப்பியிருக்கேங்க, பாருங்க. அது கரெக்டா இப்படி எழுதி இருக்கிறது இல்ல வேற அப்படின்ட்டு பாத்தீங்களாங்க? சாந்தி இந்த தலைப்பு நம்ம கொடுத்த பேட்டர்ன்ல வரல, பட் அதை எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ஓகேங்க, நன்றி. நீங்க கொடுத்ததை அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ல அதுக்கு தான் 2 நாள் டைம் ஐயா கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்ன ஃபில்அப் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் அதை வந்து இந்த டெம்ப்ளேட்ல போட்டு உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன், உங்க குரூப்ல போட்டுறேன். மறுபடியும் என்ன ஆட் பண்ணுமோ அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே உதவி செஞ்சீங்க. எங்களுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் சிறப்பா செயல்படுறோம். உதவி செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கள். அறிவு கெட்டாததே இல்லைங்கம்மா. இல்லைங்க ஐயா, நம்மளது சிற்றறிவு. அதனால எந்த அளவுக்கு இல்ல அது பேரறிவு தான். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நேரம் கருதி மணி 9:06. மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வளமுடன். அனைவருக்கும் நன்றி.